திண்டுக்கல்லில் உள்ள அருள்மிகு காலகத்தீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான வணிக வளாகத்தை இடித்து அப்புறப்படுத்திவிட்டு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்று வாடகைதாரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு அபிராமி அம்மன் உடனுறை, காலகத்தீஸ்வரர் அருள்மிகு ஞானாம்பிகை உடனுறை, பத்மடீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான வணிக வளாகம் நகரின் மையப்பகுதியில் வெள்ளை விநாயகர் கோவில் எதிரே அமைந்துள்ளது. சுமார் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த வணிக வளாக கட்டிடத்தில் 20க்கும் மேற்பட்ட கடைகள் மேல்தளம் மற்றும் கீழ்த்தளத்தில் இயங்கி வந்தன. இந்த கட்டிடம் சிதிலமடைந்து இடிந்து விழும் நிலையில் இருந்ததால் அதனை அப்புறப்படுத்த மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொதுப்பணித்துறை சார்பில் கோவில் நிர்வாகத்திற்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வணிக வளாக கட்டிடத்தை இடித்து திண்டுக்கல் மாநகராட்சி உத்தரவிட்டது. இதையடுத்து கோவில் நிர்வாகம் வாடிக்கைதாரர்களை கடைகள் காலி செய்ய அவர்களுக்கு நோட்டீஸ் வழங்கியது. இதில் 16 நபர்கள் கடையை காலி செய்து இந்து அறநிலைத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்துவிட்ட நிலையில் சிலர் மட்டும் கடையை காலி செய்யாமல் உள்ளனர். அவர்களை காலி செய்து கடைகளை மீட்பதற்கான நடவடிக்கை எடுக்க முடியாத நிலையில் அறநிலைத்துறை உள்ளது. இதனால் கடையை காலி செய்து ஒப்படைத்த வாடிக்கைதாரர்கள் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே இந்து சமய அறநிலைத்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்து வணிக வளாக கட்டிடத்தை இடித்து அப்புறப்படுத்திவிட்டு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் எனவும், தவறினால் வணிக வளாகத்தின் முன்பு பிச்சை எடுக்கும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் இந்து அறநிலைத்துறை மற்றும் கோவில் நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட கடை வாடகைதாரர்களுக்கு பொதுமக்களின் உயிருக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் வாடகை கடை ஒப்பந்ததாரர்கள் சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர்.